Hi friends, வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே ஈஸியாக குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரவீன் உத்ராதுக்கான ஆகஸ்ட் எக்ஸ்பெக்டட் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மெமரி தோகியை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து கபீர் தாஸ், அதில் வந்து எது எது வரும்னு அப்படியே நம்பராக சொல்கிறேன், நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. 1 2 3 6 7 8 and 9 10. ஓகேவா. நெக்ஸ்ட்டு துளசிதாஸ், அதில் வந்து 1 2 3 5 6 8 9 10. இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சாராஞ்ச் பிராச்சின் பத்ய சைனிகா, அதில் வந்து எது எது அப்படின்னா கபீர் தாஸ் அண்ட் துளசிதாஸ். ஓகேவா. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட். இது ரெண்டுமே வந்து சாராஞ்சில் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு வந்து ரஷ்மிரதி, அதில் வந்து எது எதுன்னு சொல்கிறேன். சரித்திர சித்திரன் வரும் இல்லையா, அதில் வந்து கர்ண, தேர்டு ஒன் துரியோதன், ஃபோர்த்து கிருஷ்ணன். அப்புறம் கீழே சரித்திர சித்திரனில் வந்து செகண்ட் ஒன் பரசுராம், ஃபோர்த்து பீஷ்ம, ஃபிஃப்த்து துரோணர். நெக்ஸ்ட்டு நவீன் பத்ய சைனிகா, அதில் வந்து சாராஞ்ச் எது எது அப்படின்னா மைதிலி சரண் குப்த், சுமித்ரானந்தன் பந்த், சூரியகாந்த் திரிபாட்டி நிராலா. இதெல்லாம் வந்து சாராஞ்சில் இம்பார்ட்டண்ட். அப்புறம் வந்து போயமில் சாராஞ்ச் வரும் இல்லையா, ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் ஒன் ஏக் தின்கா, கர்மவீர், அப்புறம் சகி வே முஜிசே கெஹ்கர், அப்புறம் மாத்ருபூமி, ஸ்னேஹ் நிர்ஜர், தும் அவுர் மை. இதெல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு செகண்ட் பேப்பர். ஓகேவா. ஃபஸ்ட் பேப்பர் எல்லாம் முடிஞ்சு செகண்ட் பேப்பர் பிரவீன் உத்ராதில் வந்து மேக்ஸிமம் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஆல்ரெடி நம்ம பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. தனித்தனியாக ஒவ்வொரு இதுக்குமே வந்து பிளேலிஸ்ட்டோட அதில் ஒவ்வொரு லெசனுமே இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ரஷ்மிரதி, இப்போ பார்க்கக்கூடிய இந்த காவிய கேரூப், காவிய சாஸ்திர, நவீன் பத்ய, இது எல்லாத்துக்குமே தனித்தனியான பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் எல்லாமே எல்லா லெசனுமே மேக்ஸிமம் அப்லோட் பண்ணியாச்சு. எல்லாம் எது எது இம்பார்ட்டண்ட் அது எல்லாமே இருக்குது. ஓகேவா. ஸோ எல்லாமே நம்ம டுடே இஸ் ஏ குட் டே அப்படின்றத போட்டு உங்களுக்கு என்ன லெசன் வேணுமோ அது போட்டிங்க அப்படின்னிங்கன்னா அது அப்படியே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேவா. அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. எல்லோரும் எக்ஸாமுக்கு இருக்கிற டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி படிங்க. அப்புறம் மௌக்கிக்கு வந்து மௌக்கிக் அப்படின்னு போட்டு அதுக்கும் வந்து எல்லா விஷயங்களுமே அதில் இருக்குது. மௌக்கிக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை, எப்படி வந்து அங்கே போய் நடந்துக்கணும், என்னென்ன விஷயம் பேசிக்கு மௌக்கிக்கு, அப்புறம் என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்க, எந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படின்றது எல்லாமே அதுவும் ஆல்ரெடி மௌக்கிக் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஓகேவா. ஓகே. இப்போ நம்ம காவிய கேரூப், இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எதுனா இந்த செகண்ட் கொஷின் சாகித்ய சப்து கி வியுத்பத்தி. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் साहित्य और विज्ञान का पारस्परिक संबंध. अப்புறம் फिफ्थ वन काव्य की आत्मा के बारे में. नेक्स्ट सिक्स्थ काव्य की परिभाषा देते हुए. அப்புறம் தேர்ட்டீன்த் கொஸ்டின் நாயக்கே குணம். இதெல்லாமே வந்து இந்த காவிய கே ரூப்பில் வர்றது. நெக்ஸ்ட்டு காவிய சாஸ்திர, இதில் வந்து எந்தெந்த விஷயங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரஸில் வந்து ஃபஸ்ட் ஒன் சிருங்கார் ரஸ், அப்புறம் ஹாஸ்ய ரஸ், வீர் ரஸ், அப்புறம் பயானக் ரஸ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சந்த், இதில் வந்து ரோலா, கீதிகா, ஹரி கீதிகா, பர்வை, சோரட்டா, அப்புறம் மாலினி. நெக்ஸ்ட்டு அலங்காரில் எது எதுன்னு அப்படியே நம்பர் சொல்கிற டிக் பண்ணிக்கோங்க. 1 4 5 6 8 9 இதெல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு பாஷா விஞ்ஞான் பிரவேஷ், இதில் வந்து 6 7 8 இந்த 3 கொஷினும் சேர்ந்து ஒன்றா இருக்கு இல்லையா, பாஷா கி பரிபாஷா அப்படின்னு, இது வந்து இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு 9th கொஷின் பாஷா கி உற்பத்தி சம்பந்தி. இந்த கொஷின் படிச்சுக்கிட்டிங்க அப்படின்னாலே இதில் எல்லாமே நிறைய டிப்பனிஸ் இருக்குது. ஸோ இது படிச்சிட்டிங்க அப்படின்னீங்கனாலே மேக்ஸிமம் நிறையா டிப்பனி வந்து கவர் பண்ணிடலாம். இந்த லெசனினுடைய டிப்பனி. ஓகேவா. நீங்கள் வேறு லெசன் டிப்பனி கிடையாது, இந்த லெசனினுடைய டிப்பனியை வந்து மேக்ஸிமம் கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 10th கொஷின் அண்ட் 11th
போலி, விபாஷா, பாஷா இது எல்லாமே நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஓகேவா? நான் ஆல்ரெடி எல்லா லெசனுமே வந்து எல்லா கொஷின் ஆன்சர்ஸுமே அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே ப்ரீஃபாக எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த 11, 12, 13 ஒன்றா வருது இல்லையா இது. நெக்ஸ்ட்டு 15th கொஸ்டின். சம்சார் கி பாஷாவும் இது லாஸ்ட்டாக 22, 23 அப்புறம் 24 எல்லாமே நாகரி லிபி கே விகாஸ் கே தேவநாகரி லிபி கே நாமகரன் இது ரெண்டுமே ஒரே கொஷின். இந்த இதை பொறுத்த வரைக்கும் இந்த லெவல் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இதில் ஒவ்வொரு இதுக்கும் வந்து சில இதுக்கு வந்து 3 கொஷின் இருக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர். இதில் இப்படி 2 கொஷின் இருக்குது பட் சேம் ஆன்சர். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், கொஷினும் வந்து எந்த மாதிரி கேட்பாங்க, இதில் 2ல் எந்த மாதிரி கேட்டாலும் நம்ம இந்த ஆன்சர் தான் எழுதணும் இல்லையா? ஸோ அப்போ நம்ம கொஷினையும் தெளிவாக படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஷின் தேவநாகரி லிபி. ஸோ இந்த தேவநாகரி லிபி அப்படின்றதும் இம்பார்ட்டண்ட். இது எல்லாமே வந்து இந்த பாஷா விஞ்ஞான் பிரவேஷில். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த திரிபதகா. இதில் வந்து ஹிந்தி காவியமே பிரகிருதி சித்ரன், அப்புறம் சூர் சூர் துளசி, நெக்ஸ்ட்டு முஸ்லமானோं की हिंदी सेवा, கவிவர் நிராலாஜி கா வியக்தித்வ, அப்புறம் யதீமே லிக்தா. இது வந்து இதில் இம்பார்ட்டண்ட். நம்ம ஆல்ரெடி இந்த கவிவர் குலாப் ராய் அவர்கள் இது எல்லாமே வந்து சேம் இதுதான் இல்லையா? எத்தனை இருக்குது, 9 இருக்குது. ஸோ இதில் மேக்ஸிமம் நீங்கள் எல்லாமே படிச்சுட்டிங்கனாலும் இதிலேருந்து 1 or 2 கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ மேக்ஸிமம் இந்த இதில் வந்து திரிபதகாலையும் வந்து நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பிரயோஜன் மூலக் ஹிந்தி. இதில் வந்து ஃபஸ்ட் ஒன், அப்புறம் செகண்ட் பரிபத்ரு தார், அப்புறம் இந்த அதிசூச்சனா எப்போவுமே வந்து இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ இது வந்து பிரயோஜன் மூலக் ஹிந்தியில். அப்புறம் மௌக்கிக் நம்ம ஆல்ரெடி சொன்னதான். மௌக்கிக்கில் எல்லா லெசனுமே வந்து எல்லாமே வந்து என்னென்ன விஷயம் வேணும், என்னென்ன கேட்பாங்க அப்படின்றத நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. எல்லாமே நல்லா படிங்க, நல்லா படித்து நல்லபடியாக எக்ஸாம் எழுத பாருங்கள். எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். பாய்.